இவங்களுக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு பெரும் பாடா இருக்கு. அதாவது மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டுதான் ஒரு அரசை மக்கள் நம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க ஃபார்ச்சுனர்லையும் இனோவா கிறிஸ்டாவிலையும் சல்லு சல்லுன்னு கட்டிக்கிட்டு பறக்கிறதுக்கு மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை நின்று என்ன ரோடு இல்லையா, தண்ணி இல்லையா, சாக்கடை இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரெண்டு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க குதிரையில அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க பாருங்க, குதிரை ஏறிக்கிறது, குதிரையில ஏறிக்கிட்டு அப்படி அப்படி கட்சி துண்டு அப்படி சுத்திக்கிட்டு இளைஞ பண்ணி அலப்பற. உங்களை குதிரையில ஏறி சீனை போடுறதுக்கும் துண்டு எடுத்து சுத்திக்கிட்டு திடுறதுக்கும் கல்யாணத்துக்கும் காதலத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உங்க கட்சி மீட்டிங்கு கொடியை கட்டிக்கிட்டு நீங்க இனோவாலையும் ஃபார்ச்சுனர்லையும் வாரதுக்கு உங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாவோ அமைச்சர்களாவோ மக்கள் ஆக்கல. மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு, மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. என்ன அதிகாரம், என்ன ஆணவம் உங்களுக்குலாம்? இல்ல இப்ப இடையில ஒரு திமுகவினுடைய ஒரு உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ தான், அவர் யாரும் தெரியல, ஒரு காரை ஒருத்தர் இடிச்சிட்டார் அப்படின்னு என்னென்ன பேச்சு கோத்தாங்க அம்மாண்டு, என்னென்ன பேச்சு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது மக்களை ஆளணும், அன்பான ஆளுங்க. உங்களுடைய அதிகார திமுரு, பண திமுரு, உங்களுடைய பதவி திமுருல மக்கள் ஆளணும் நினைச்சா அடக்கி ஓரமா உட்கார வச்சிருவான் அப்படிங்கறதான் இந்த 2026 தேர்தல் கொடுத்த ஒரு சவுக்கடி. அதை மறந்துட்டு மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கான், மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா திரும்பி திரும்பி விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களாம் தற்குறி, அவங்க எல்லாம் தற்குறி, அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, முட்டா பேருங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இங்கிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 16 வருஷமா சொம்படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு, பேசி பேசியே மண்ணா போன கட்சி. இங்கிட்டு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் பேசி பேசியே வளர்ந்து ஆட்சியை பிடிச்ச கட்சி. இன்னைக்கு ஒரு சிலர் பேச்சாலேயே பேசி பேசியே ஒண்ணுமில்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி, ஏன்னா அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காண்டி ஒரு மக்கள் விரும்பாத, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்களும் காலி. இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்னா, கடந்த எலெக்ஷன்ல டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு அலை வீசிச்சு. அது கட்சிக்காரங்க எல்லாம் ஏத்துக்கிறல, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் சொன்னது டிவிகே விசஸ் டிஎம்கே, 2 பேரும் மட்டும்தான், 2 பேருக்கு தான் போட்டியே. மித்தவங்க எல்லாம் ஓரமா உட்காந்து புல் பீஸ் சாப்பிட்டு வேடிக்கை பாருங்க அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். டிவிக்கே விசஸ் போட்டு ஒரு கேள்வி